நாட்டுக்கு நாடு சண்டை போட்டதில் பொதுமக்கள் நம்ம தமிழ்நாட்டு பொதுமக்களுடைய பார்வையெல்லாம் வந்து இப்போ வந்து எங்கே பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இதெல்லாம் போயிட்டுருக்கு கொஞ்சம் சோசியல் மீடியாவில். அதனால மூச்சு விட்றது நம்ம நடிகர் விஜய் அண்டு அரசியலில் களம் இறங்கியிருக்கிற நம்ம விஜய் வந்து மூச்சு விடுவார் கொஞ்சம். எப்போ இந்த பொதுமக்கள் எல்லாம் நம்மளே அனுபவம் இல்லைன்னு பேசி கொண்டாங்க. இன்னைக்கு கொஞ்ச நாள் ஒரு 4 நாளைக்காவது அங்கிட்டு போவாங்க, எங்கிட்டு பெட்ரோல் கிடைக்காம போதோ சிலிண்டர் நமக்கோ அப்படிங்கிற அந்த சோஷியல் மீடியா பார்வையெல்லாம் அங்கிட்டு போகும் அப்படின்னு நம்ம விஜய் வந்து மூச்சு விட்டுருப்பாரு. பட் அனுபவம் இல்லைன்ட்டு போதும் எல்லாருமே அவரை சொல்கிறது. இப்போ யாருக்கு தான் அனுபவம் இருக்குது? நம்ம இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு அனுபவம் இருக்கா? அனுபவம் இருந்தால் ஏன் இது வரைக்கும் ஆணவ படுகொலை நடந்துட்டுருக்கு, பார்த்துட்டு தான் இருக்கோம். சினிமா ஸ்டார்களும் பார்த்துட்ருக்காங்க. என்ன பண்ணிட்டார் அவர்? அனுபவம் இருந்தால் ஏன் அதுக்கு ஒரு தக்க தண்டனை கொடுத்துருக்கலாம். அஜித்குமார் இறப்புக்கு வந்து தகுந்த எல்லாருமே ஃபுல்லாக தெளிவாக தெரியும். போலீஸ்காரனால் அடித்து தாக்கப்பட்டிருக்கிறாரு. இன்னும் அவளையும் திருட்டு பட்டம் கட்டினா அவளையும் வந்து இது கைது பண்ணலை. 3வது இப்போ ரீசெண்டாக வந்து வெளி மாநிலத்து பையனை வெட்டினதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க? எதுவுமே இல்லை. இப்போ இவங்களுக்கெல்லாம் எங்கள் அனுபவம் இல்லைன்னு தானே அர்த்தம். யாருக்கு அப்படி பார்த்தா அனுபவம் இருக்குது? நம்ம ஜெயலலிதா அம்மைக்கு மட்டும் அனுபவம் இருந்தால் தான் என்ன முட்டாள்தனமாக அவங்க ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே ஏற்படுத்திக்கிறாம முட்டாள்தனமாக தன்னைத்தானே தனியாக இருந்து நோய்வாய்ப்பட்டு அதில் அந்த சசிகலாவை ஃப்ரெண்டுன்னு கூத்தடிச்சாங்களா என்னமோ தெரியல. என்னுடைய கருத்து கொஞ்சம் கூத்தடிச்சிருக்கான்னு தான் நான் கெஸ் பண்ணுறேன். வந்து அதெல்லாம் என்ன அனுபவம்? அவங்களுக்கெல்லாம் திறமை தான் இருந்திருக்கே தவிர அனுபவம் இல்லை. அப்புறம் விஜய்க்கு மட்டும் அனுபவம் இல்லைன்ட்டு சொல்கிறது நியாயமானதா? இனிமேல் ஒரு வேளை வரலாம், இது வரைக்கும் வராமல் இருந்திருக்கலாம். ஏன்னா 50 வயசில் கூட அனுபவம் வரலாம். அதுக்காக வந்து அவரையே வந்து சின்னதும் பெருசனும் வந்து மீடியா இருக்குங்கிறதுக்காக அனுபவம் இல்லை எந்த அடிப்படையின் காரணத்தால் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நிறைய பேசுகிறது. இப்போ இந்த நாட்டு சண்டைக்காக கொஞ்சம் அப்படியே பொதுமக்களுடைய பார்வை எல்லாமே அந்த பக்கம் திரும்ப மீடியா எல்லாமே எங்கே தட்டுப்பாடு வருது சிலிண்டரு அது இது அப்படிங்கிற இதில் கொஞ்சம் விஜய் வந்து கொஞ்சம் மூச்சு விடுவார். அப்பா இவங்க கொஞ்சம் 2 நாளைக்கு அங்கிட்டு போவாங்க, அப்புறம் தான் நம்ம பக்கம் திரும்புவாங்க அப்படின்னு மூச்சு விட்டுருப்பாரோன்னு எனக்கு தோணுது.